புதுச்சேரியில் கடந்த 10ஆம் தேதி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர் உரையுடன் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து நேற்று துணைநிலை ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டம் நடைபெற்ற பின்பு இன்று காலை சட்டப்பேரவை நிதியாண்டுக்கான பட்ஜெட் முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்து வந்தார். அதன் முக்கிய அம்சங்கள்: பிரதமர் மோடியின் கனிவான ஆதரவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மத்திய அரசின் ஒத்துழைப்பு காரணமாக பல்வேறு சமூக நலத்திட்டங்களை கடந்த 4 ஆண்டுகளாக செயல்படுத்தி வருகிறது. ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி அனைவரையும் உள்ளடக்கிய சமசீரான பொருளாதார வளர்ச்சியை செயல்படுத்தி வருகிறது. அரசின் நிதி ஆதாரத்தின் பெரும் பகுதியை ஊதியம், ஓய்வூதியம், கடன் மற்றும் வட்டி செலுத்துதல் ஆகியவை முக்கிய செலவினங்களுக்காக செலுத்தப்படுகிறது. சுற்றுச்சூழலை பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. வனம் மற்றும் வனமல்லாத பகுதிகளில் 3 லட்சம் மரக்கன்றுகள் நட திட்டமிடப்பட்டுள்ளது. மரம் நடுவதை ஊக்கப்படுத்தும் வகையில் தொழில் நிறுவனங்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், பள்ளிகள் மற்றும் பொதுமக்களுக்கு 1 லட்சம் மரக்கன்றுகள் வழங்கப்படும். பால் உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில் 50 விழுக்காடு கொண்ட பசுக்கள் வழங்கப்படும். புதுச்சேரியில் உள்ள 2 அருங்காட்சியகங்கள் மத்திய அரசின் உதவியுடன் புனரமைக்கப்படும். அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலவச அரிசியுடன் 2 கிலோ கோதுமை இலவசமாக வழங்கப்படும். 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பயிலும் படுத்த இளநிலை கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கு ரூ.1000 விகிதம் 3 ஆண்டுகளுக்கு மாதந்தோறும் ஊக்குவிப்பு தொகையாக அரசு வழங்கும். அனைத்து விவசாயிகளுக்கும் மழைக்கால நிவாரணமாக இந்த ஆண்டு முதல் ஆண்டுதோறும் ரூ.2000 வழங்கப்படும். அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் வரும் நிதியாண்டு முதல் இலவச அரிசியுடன் 2 கிலோ கோதுமை இலவசமாக வழங்கப்படும். மத்திய உணவு திட்டத்தில் வார 2 முறை வழங்கப்படும் சத்துணவுடன் கூடிய முட்டை இனி வாரத்தில் அனைத்து நாட்களிலும் வழங்கப்படும். முதியோர் உதவி பெறும் மீனவ பெண்கள் உயிரிழந்தால் வழங்கப்படும் ஈமச்சடங்கு தொகை ரூ.15,000 இருந்து ரூ.20,000 உயர்த்தி வழங்கப்படும் என தெரிவித்துள்ளனர்.